உலகம் நாளைக்கே அழியப் போகிறது என்ற ஒரு செய்தி உங்கள் மொபைலுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதற்றப்படுவீர்கள், குடும்பத்தோடு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுவீர்கள். அல்லது ஒரு மாபெரும் பயம் உங்களை தொற்றிக்கொள்ளும், இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் மனித இயல்பு. ஆமாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இதே உலக அழிவை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக, ஒரு மாபெரும் பொற்காலத்தின் தொடக்கமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த புதிய உலகில் தங்களுக்கு என்ன பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்கான நுழைவுத் தேர்வையும் அவர்கள் இப்போதே மிக தீவிரமாக எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது தகவல்களால் நிரம்பி வழியும் இந்த உலகில் உங்களுக்கான பிரத்யேகமான அறிவு பயணம். உலக அழிவு, பொற்காலம் என்று நீங்க ஆரம்பித்ததுமே, இது என்னடா ஒரு அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கிறதே என்று இதை கேட்கும் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். ஆமா, எனக்கு எப்படிதான் தோன்றியது. ஆனால் இன்று நாம் பகுப்பாய்வு செய்ய போகும் மூலப்பொருள் எந்த ஒரு திரைப்பட கதையோ அல்லது நாவலோ அல்ல. இது பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து வெளிவந்த 18/3/2026 தேதியிட்ட ஒரு ஆன்மீக ஆவணம். இதை அவர்கள் முரளி என்று அழைக்கிறார்கள். சரி, இந்த உரையாடலின் நோக்கத்தை நாம் ஆரம்பத்திலேயே மிக தெளிவாக கூறிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிவிடலாம். இந்த மூலப்பொருளில் உள்ள தத்துவங்கள், மனித வாழ்வின் ஒழுக்கம், உலகளாவிய மாற்றம் மற்றும் எதிர்காலம் குறித்த கணிப்புகள் ஆகியவற்றை எந்த ஒரு சார்பும் இன்றி முற்றிலும் நடுநிலையாக நாம் இன்று ஆராயப் போகிறோம். இதிலுள்ள நம்பிக்கைகளை நாம் சரியென்றோ தவறியென்றோ தீர்ப்பளிக்க வரவில்லை. ஆமாம், நாம் இங்கே யாரையும் ஆதரிக்கவோ அல்லது விமர்சிக்கவோ இல்லை. சரியாக சொன்னீர்கள். மாறாக இந்த உரை கூறும் செய்திகளை, அதன் பின்னால் இருக்கும் உளவியலை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஆவணத்தை படித்தபோது எனக்குள் எழுந்த முதல் கேள்வி இதுதான். உலகம் ஒரு மாபெரும் அழிவை நோக்கிச் செல்கிறதா அல்லது ஒரு புதிய பொற்காலத்தின் விளிம்பில் இருக்கிறதா? ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த உரை சொல்லும் பதில் இரண்டும் ஒரே நேரத்துல தான் நடக்கிறது என்பதுதான். இரண்டுமா? அது எப்படி சாத்தியம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் காலத்தை பற்றி நமக்கு இருக்கும் பொதுவான பார்வையை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நமது வழக்கமான சிந்தனை முறையை சொல்கிறீர்களா? ஆமாம். மேற்கத்திய சிந்தனைகள் பெரும்பாலும் காலத்தை ஒரு நேர்கோடாக பார்க்கின்றன. நேற்று, இன்று, நாளை என்று அது முடிவில்லாமல் ஒரு கோடு போல நீண்டு கொண்டே போகும் என்பது அவர்கள் வாதம். புரியுது. ஆனால் இந்த ஆவணம் காலத்தை ஒரு நேர்கோடாக பார்க்கவில்லை. இதை ஒரு சுழற்சியாக பார்க்கிறது. ஓஹோ, ஒரு சுழற்சி என்றால் இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். நமது வீட்டில் உள்ள கடிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சரி. இரவு 11:59 59 வினாடிகளை தொட்டுவிட்டது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அடுத்த வினாடி பழைய நாள் முடிந்து புதிய நாள் பிறக்கிறதல்லவா? மிகச் சரியான ஒப்புமை. ஒரு இருண்ட நள்ளிரவு முடிந்து ஒரு புதிய விடியல் வருவது போல இந்த மாற்றம் நிகழ்கிறது என்கிறார்கள். அப்படித்தானே? 100% சரியாக சொன்னீர்கள். இந்த மூலப்பொருள் ஒரு 5000 ஆண்டுகால சுழற்சியை பற்றி பேசுகிறது. அதாவது ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கும் காலம் தன்னைத்தானே முழுமையாக புதுப்பித்துக் கொள்கிறது. வாவ், 5000 வருடங்களா? ஆமாம். இந்த உரையின்படி தற்போது நாம் கலியுகத்தின், அதாவது இரும்பு யுகத்தின் இறுதிப் பகுதியில் நீங்கள் சொன்ன அந்த நள்ளிரவு நேரத்தில் இருக்கிறோம். அப்போ இருட்டு விலகப் போகிறது என்று சொல்கிறார்கள். ஆமாம். அடுத்து வரப்போவது எல்லையற்ற மகிழ்ச்சியைத் தரும் சத்தியயுகம் மற்றும் திரேத யுகம் இணைந்த ஒரு பொற்காலம். இதை அவர்கள் ஸ்வர்க்கம் என்று அழைக்கிறார்கள். ஸ்வர்க்கம். சரி. இந்த ஸ்வர்க்கத்தை எல்லையற்ற தந்தையின் அல்லது சிவபாபாவின் பரம்பரை சொத்தாக இந்த உரை குறிப்பிடுகிறது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய தர்க்க ரீதியான கேள்வி எழுகிறது. கேளுங்கள். இந்த 5000 வருட சுழற்சி என்பது ஒரு மாற்ற முடியாத பிரபஞ்ச விதி என்று அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா? ஆமா, அது தானாகவே நடக்கும் ஒரு விஷயம். கடிகாரம் நள்ளிரவை தொட்டால் விடியல் வருவது உறுதி என்றால் பிறகு எதற்காக இவர்கள் இந்த அளவு கடினமான தனிப்பட்ட முயற்சிகளை எடுக்க வலியுறுத்துகிறார்கள்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகிறது என்றால் நான் சும்மா தூங்கிக் கொண்டே இருந்தால் கூட சொர்க்கம் வந்துவிடப் போகிறதே. இவர்கள் ஏன் இவ்வளவு மெனக்கிட வேண்டும்? இங்குதான் இந்த தத்துவத்தின் மிக நுட்பமான ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. நாம் பொதுவாக ஸ்வர்க்கம் என்றால் அங்கு எல்லோரும் சமமாக இருப்பார்கள், எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது, அது ஒரு குறையே இல்லாத சமதர்ம கற்பனை உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாம், அப்படித்தானே கதைகள்ல படிச்சிருக்கிறோம்.
ஆனால் இந்த மூலப்பொருள் அதை முற்றிலும் மறுக்கிறது. ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவது பலர்க்குச் சாத்தியமாகலாம், ஆனால் அங்கு நுழைபவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அந்தஸ்து அல்லது பதவி கிடைக்காது என்பதை இது மிகத் தெளிவாக கூறுகிறது. என்னது, ஸ்வர்க்கத்திலும் ஏற்றத்தாழ்வா? இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறதே. ஆமாம், இப்போதைய உலகில் உள்ளதைப் போலவே அங்கேயும் அரசன், பிரஜைகள், பணக்காரர், ஏழை என்ற படிநிலைகள் இருக்குமாம். ஓ, அங்கும் ஒரு சிஸ்டம் இருக்கிறது என்கிறீர்கள். கண்டிப்பாக. தற்போதைய காலத்தில், அதாவது இந்த கலியுகத்தின் இறுதி விளிம்பில் நின்று யார் மிகச்சிறந்த முயற்சிகளை எடுக்கிறார்களோ அந்த ராஜரீக புத்திசாலிகள் மட்டுமே முழுமையான ஸ்வர்க்கத்தின் ஆளுகளை பெறுவார்கள். அதைதான் அவர்கள் புருஷார்த்தம் என்கிறார்கள். ஓஹோ, அப்படியானால் எதிர்கால உலகத்தின் ராஜ பதவிகளுக்கான நுழைவுத் தேர்வு அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறதே என்கிறீர்கள். மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். அங்கு சென்று நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப் போகிறீர்களா அல்லது கடைக்கோடி குடிமகனாக இருக்கப் போகிறீர்களா என்பதை இன்று நீங்கள் எடுக்கும் உங்கள் தனிப்பட்ட முயற்சியை தீர்மானிக்கிறது. லாஜிக் புரிகிறது. ஆமாம், அதுதான் இதனுடைய அடிப்படை. சரி, வருங்காலத்தின் அந்தஸ்தை தீர்மானிக்கப் போகும் அந்த முயற்சி எத்தகையதாக இருக்க வேண்டும்? அதற்கான வழிமுறையை இந்த உரை எப்படி வரையறுக்கிறது? கடவுளின் வழிகாட்டுதலின்படி, அதாவது ஸ்ரீமத் படி நடப்பது, ராஜயோகம் மற்றும் முழுமையான தூய்மையை கடைபிடிப்பதுதான் அந்த வழிமுறை. தூய்மை ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், இதன் மூலம் மகாத்மா காந்தி கனவு கண்ட ராமராஜ்யத்தை, அதாவது ஒரு தூய்மையான தெய்வீக சுயராஜ்யத்தை மீண்டும் நிறுவுவது பற்றி இந்த உரை பேசுகிறது. ஆனால் இதைவிட இதில் கவனிக்க வேண்டிய ரொம்பவும் வியக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கிறது. அதை பார்த்தால் உங்களுக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா? அது என்ன விஷயம்? சஸ்பென்ஸாக சொல்கிறீர்கள். இவ்வளவு பெரிய உலகளாவிய மாற்றத்தை உருவாக்க நினைக்கும் இந்த அமைப்பு மக்களிடமோ அரசாங்கத்திடமோ எந்த ஒரு நன்கொடையோ அல்லது நிதியுதவியோ கேட்பதில்லை என்பதை உரை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. நிஜமாகவா? நன்கொடை கிடையாதா? கிடையாது. மாறாக தங்கள் சொந்த மனம், உடல் மற்றும் செல்வத்தை பயன்படுத்தியே, அதாவது தன் மண் தன் மூலமே இந்த மாற்றத்தை அவர்கள் சுயமாக உருவாக்குகிறார்கள். வாவ், இது உண்மையிலே ஆச்சரியம்தான். ஆமா, இதை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பத்திரிகைகள் மூலமும் அழைப்பிதழ்கள் மூலமும் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என இந்த உரை தன் உறுப்பினர்களை வலியுறுத்துகிறது. இதை கேட்கும்போது எனக்கு கார்ப்பரேட் உலகில் நாம் அடிக்கடி பேசும் ஒரு விஷயம்தான் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அது? பொதுவாக உலகை மாற்றத் துடிக்கும் பெரிய இயக்கங்கள், என்ஜிஓக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் என எல்லாமே மக்களின் நன்கொடைகளை நம்பித்தான் இயங்கும். ஆனால் இவர்கள் சுயநிதியைக் கொண்டு இயங்குவது ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மைதான். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? எந்த ஒரு விசி ஃபண்டிங்கும் இல்லாமல், அதாவது வெளியில் எந்த முதலீட்டாளரிடமிருந்தும் ₹1 கூட வாங்காமல் தங்களுக்கு தானே சுயமாக முதலீடு செய்து ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க துடிக்கும் ஒரு பூட்ஸ்ட்ராப்டு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தைப் போல இருக்கிறது. ஆமா, நாங்களே உழைப்போம், நாங்களே முதலீடு செய்வோம், நாங்களே புதிய உலகத்தை உருவாக்குவோம் என்கிறார்களே. நீங்க சொன்னீங்கள் பூட்ஸ்ட்ராப் ஸ்டார்ட் அப் ஒப்புமை 100க்கு 100% இதற்கு பொருந்தும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் என்றாவது ஒரு நாள் தங்கள் நிறுவனத்தை விற்றுவிட்டு லாபம் சம்பாதிக்க நினைப்பார்கள். ஆனால் இவர்களின் லாபம் என்பது அடுத்த 21 ஜென்மங்களுக்கான ஆன்மீக இறையாண்மை. 21 ஜென்மங்களா? கணக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறதே. ஆமாம். இதற்கான உளவியல் காரணத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். உலகியலில் கூட ஒரு நிறுவனத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் சுயமாக உருவாக்குபவருக்கு இருக்கும் உரிமையும் அதிகாரமும் வேறு ஒருவரின் நிதியில் உருவாக்குபவருக்கு இருக்காதல்லவா? நிச்சயமாக இருக்காது. முதலீடு செய்தவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். அதே தர்க்கம்தான் இங்கும் செயல்படுகிறது. தாங்களே சுயமாக முதலீடு செய்து தங்கள் மனம் மற்றும் உடலால் உழைப்பவர்களுக்கு மட்டுமே எதிர்கால பொற்காலத்தில் முழுமையான பலன் கிடைக்கும் என்ற கோட்பாடு இதில் உள்ளது. புரியுது. பிறரிடம் கையேந்தாமல் தாங்களே முழுமையாக உழைப்பதால்தான் எதிர்காலத்தில் அவர்களுக்கு இரட்டை கிரீடம் கிடைக்கிறார்கள் என்கிறார்கள். இரட்டை கிரீடமா? அதாவது டபுள் சிர்தாஜ் என்று சொல்வார்களே, அதையா குறிப்பிடுகிறீர்கள்? சரியாகச் சொன்னீர்கள். இரட்டை கிரீடம் என்பது தூய்மையின் ஒளிவட்டம் மற்றும் உலகளாவிய ஆட்சியதிகாரம் ஆகிய இரண்டையும் சேர்த்து குறிப்பது. ஓஹோ, 2 அதிகாரங்களா? ஆமாம்.
நீங்கள் இப்போது அடுத்தவர்களிடம் கையேந்தினால் அல்லது நன்கொடை வாங்கினால் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி முழுமையான சுதந்திரமான ஆட்சியாளர்களாக மாற முடியும் என்ற கேள்வியை இந்த உரை முன்வைக்கிறது. லாஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. சுயசார்பு என்பது இவர்களுக்கு வெறும் பொருளாதார விஷயம் மட்டுமல்ல, அது அவர்களின் ஆன்மீக இறையாண்மையின் அடித்தளமாகவே பார்க்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. சரி, பணத்தை வெளியில வாங்காம நாமே போடுறோம். ஆனா இவ்ளோ பெரிய இலக்கை அடைய வெறும் பணம் மட்டும் போதாது. பின் வேறென்ன வேண்டும்? கடுமையான உள்ஒழுக்கம் தேவைப்படும் அல்லவா? ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் கூட ஆரம்பத்தில் இருக்கும் வேகம் போக போக குறைந்துவிடும். மனிதர்கள் பலவீனமானவர்கள். இந்த உரை மனித மனதின் சவால்களை எப்படி அணுகுகிறது? இது ரொம்பவும் நுட்பமான பகுதி. இந்த உரை ஒரு கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்கிறது. உள்ளே ஒன்று, வெளியே வேறு என்ற நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்கிறது. அதாவது இரட்டை வேடம் போடக்கூடாது என்கிறீர்கள். ஆமாம், அந்தர் ஏக் பாஹர் தூஸ்ரா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு அடியிலும் மிக கச்சிதமாக, அதாவது ஆக்யூரேட்டாக இருக்க வேண்டும். மாயையின் தாக்கம் மிக கொடியது என்றும், குடும்ப வாழ்வில், அதாவது கிருஹஸ்தத்தில் இருந்து கொண்டே 100% தூய்மையாக இருப்பது மிகவும் கடினமான ஒன்று என்றும் இது வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறது. ஆமாம், நடைமுறை சிக்கல் இருக்கிறதல்லவா? கண்டிப்பாக. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளபடி காமம் ஒரு மகா சத்ரு என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இந்த இடத்தில்தான் இது மிகவும் சவாலானதாக மாறுகிறது. நான் இதை ஒரு கார்ப்பரேட் தணிக்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஒரு கம்பெனியில் 2 கணக்கு புத்தகம் வைத்திருப்பார்கள். வெளியில் அதிகாரிகளிடம் காட்டுவதற்கு ஒரு நேர்த்தியான கணக்கு புத்தகம் இருக்கும். ஆனால் உள்ளே தங்களுக்குள் உண்மையான லாப நஷ்டங்களை மறைக்க இன்னொரு கணக்கு புத்தகம் வைத்திருப்பார்கள். ஆமாம், பல இடங்களில் இது நடப்பதுண்டு. ஒரு தீவிரமான தணிக்கையின் போது அந்த கம்பெனி நிச்சயமாக சிக்குவார்கள் இல்லையா? அதே போன்ற ஒரு பிரபஞ்ச தணிக்கைதான் இது என தோன்றுகிறது. மிக அருமையான ஒப்பீடு. நீங்கள் உள்ளே மோசமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியே ஒரு தூய்மையான ஆன்மீக வேஷத்தை போட்டால் பிரபஞ்சத்தின் ஆடியன்ஸில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை இந்த உரை சொல்கிறது. அப்படிதான் சொல்கிறார்கள். அப்படி தோல்வியடைந்து இந்த ஆன்மீக சேவையில் தடைகளை ஏற்படுத்துபவர்கள் துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள் என்று மிக கடுமையான வார்த்தையை இந்த உரை பயன்படுத்துகிறது. துரோகிகளா? ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையா இருக்கிறதே. ஆமாம், அவர்களுக்கு தர்மராஜனின் மூலம் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் என எச்சரிக்கிறது. தண்டனையா? அதென்ன 100 மடங்கு தண்டனை? இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தோணலாம், இது என்ன இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா இருக்கே, கொஞ்சம் சறுக்குனா கூட துரோகியாக்கி தண்டிப்பார்களா என்று. இதை பற்றி உரை என்ன சொல்கிறது? இந்த எச்சரிக்கைகளின் ஆழத்தை நாம் கொஞ்சம் உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். மனித மனம் மிகவும் எளிதில் தடுமாறக்கூடியது. அது உண்மைதான். பல வருடங்கள் ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும்போது சோர்வோ அல்லது சலனமோ ஏற்படுவது இயல்பு. எனவே இந்த தண்டனை மற்றும் சாட்சாத்காரம் போன்ற கருத்துக்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு நிமிஷம், சாட்சாத்காரம் என்றால் என்ன? சாட்சாத்காரம் என்பது ஏதோ ஒரு கடவுள் வந்து உங்களை சவுக்காலடிப்பதல்ல. இறுதி நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த செயல்களை, தங்களின் தவறுகளை தானே உணரும் ஒரு ஆன்மீக தரிசனம். ஓ, செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி. ஆமா, அதாவது நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய ராஜ பதவி உங்கள் கண் முன்னே தெரியும், ஆனால் உங்களின் சிறிய தவறுகளால் அதை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்ற உண்மையை உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு ஒரு திரைப்படம் போல போட்டுக்காட்டும். கேட்கவே ரொம்ப பயமாக இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சிதான் மிகப்பெரிய தண்டனை. இது அவர்களை தொடர்ந்து விழிப்புடனும் நேர்மையுடனும் வைத்திருக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவியாக செயல்படுகிறது. இது பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக அவர்களின் மனசாட்சியை எப்போதும் விழிப்புடன் வைத்திருக்க செய்யப்படும் ஒரு ஏற்பாடு. ஓ, அதாவது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் இல்ல, இன்டர்னல் அக்கவுண்டபிலிட்டி. எனக்கு நானே சாட்சி என்கிற அந்த லாஜிக் ரொம்ப ஆழமானது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, ஒரு புறம் இந்த சிறிய குழு தங்களை முழுமையாக தணிக்கை செய்து தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் உலகெங்கிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த உரை உலகின் எதிர்காலம் பற்றி என்ன கணிக்கிறது? இந்த உரை வரவிருக்கும் ஒரு மாபெரும் பேரழிவை பற்றி தயக்கமின்றி பேசுகிறது. உலக அழிவை பற்றியா? ஆமாம், அணு ஆயுதங்கள், 3ஆம் உலகப் போர், அதாவது மகாபாரதப் போர், இயற்கை சீற்றங்கள், பருவமழை தவறுதல், வெயிலின் உக்கிரம் ஆகியவற்றின் மூலம் இந்த பழைய உலகம் ஒட்டுமொத்தமாக அழியும் என்பதை இது உறுதியாக கூறுகிறது. இது தவிர்க்க முடியாதது என்று சொல்கிறார்களா? கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது என்றும் இது முன்னிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாடகம் என்றும் கூறுகிறது.
விநாசகாலே விபரீத புத்தி என்ற பதத்தை பயன்படுத்துகிறது. அதாவது அழிவு காலம் நெருங்கும்போது புத்தி வேலை செய்யாது என்று சொல்வார்களே, அதையா? சரியாகச் சொன்னீர்கள். மனிதர்களின் புத்தி விபரீதமாக வேலை செய்யும். அவர்கள் எவ்வளவுதான் அமைதியை பற்றி பேசினாலும், எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். தங்களை அழிப்பதற்கான அணு ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்கிறது. கொஞ்சம் இருங்கள், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? சர்வதேச புவிசார அரசியல், உலகப் போர், அணு ஆயுதங்கள் என இவ்வளோ பெரிய மேக்ரோ விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் இந்த உரை திடீரென கோவில்களில் வழங்கப்படும் உணவின் வகைகளைப் பற்றிய விரிவான ஒப்பீட்டிற்குள் நுழைகிறது. நான் அதை படித்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆமாம், எனக்கும் அது வித்தியாசமாகத்தான் இருந்தது. ஸ்ரீநாத்ஜி கோவிலில் இறைவனுக்கு வழங்கப்படும் 36 வகையான தூய்மையான உணவு முறையையும், ஜெகநாத்புரி கோவிலில் நெய் கூட இல்லாமல் வெறும் சாதம் மட்டுமே படைக்கப்படுவதையும் இது ஒப்பிட்டு பேசுகிறது. அணு ஆயுதப் போரையும் நெய்யில்லாத சாதத்தையும் இவர்கள் ஏன் இணைத்து பேசுகிறார்கள்? இது எனக்கு நிஜமாகவே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. உங்கள் குழப்பம் நியாயமானதுதான். ஒரே பேராவில் அணுகுண்டை பற்றி பேசிவிட்டு அடுத்த வரியிலேயே சாதத்தை பற்றி பேசினால் யாருக்குத்தான் குழப்பம் வராது? ஆமா, அது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்றுகிறதே. ஆனால் இந்த முரண்பாட்டில்தான் இந்த உரையின் மிகப்பெரிய அழகிய ஒளிந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உலகளாவிய அழிவு, அணு ஆயுதப் போர், புவிசார் அரசியல் என்பதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள கடினமானவை. அவர்கள் வாழ்விலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய பெரிய விஷயங்கள். அது உண்மைதான், எல்லோருக்கும் பாலிடிக்ஸ் புரியாது. ஆமா, ஆனால் உணவு மற்றும் கோவில் பழக்க வழக்கங்கள் என்பவை நமது அன்றாட வாழ்வியலோடு நேரடியாக கலந்தவை. ஓஹோ, உலகப் போரை விட தட்டிலிருக்கும் உணவோடு எல்லோராலும் தங்களை எளிதாக பொருத்தி பார்க்க முடியும் என்கிறீர்கள்? சரியாகச் சொன்னீர்கள். இந்த உரை உணவை ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறது. ஒரு காலத்தில் இந்தியா எப்படி 100% தூய்மையாக செல்வச் செழிப்போடு, அதாவது சதோகுணி நிலையில் இருந்தது என்பதை ஸ்ரீநாத்ஜி கோவிலின் 36 வகையான பிரம்மாண்டமான உணவுகள் மூலம் விளக்குகிறது. ஒரு பொற்காலத்தின் அடையாளம் அது. ஆமாம். பின்னர் காலம் செல்லச் செல்ல சமூகம் எப்படி சீரழிந்து வறுமைக்கு தள்ளப்பட்டு, அதாவது தமோபிரதான் நிலையை அடைந்து இறைவனுக்கே நெய் கூட இல்லாத வெறும் சாதத்தை படைக்கும் நிலைக்கு மாறியது என்பதை ஜெகநாத் பூரியின் உதாரணம் மூலம் சுட்டிக்காட்டுகிறது. அங்குள்ள சிலைகளில் கூட தூய்மையின்மை வந்துவிட்டதாக உரை கூறுகிறது. ஓஹோ, இப்போது எனக்கு புரிகிறது. உலக அழிவு என்கிற அந்த பிரம்மாண்டமான விஷயத்தை, சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சீரழிவை அன்றாடம் நாம் சாப்பிடும் தட்டில் இருக்கும் சாப்பாட்டை வைத்து இவ்வளவு எளிமையாக கண்கூடாக புரிய வைக்கிறார்கள். ஆமாம், இது மிகச் சிறந்த ஒரு உருவகம். அதாவது சமுதாயத்தின் ஆன்மீக ஆரோக்கியத்தை அளக்கும் ஒரு தெர்மாமீட்டராக உணவை அவர்கள் பார்க்கிறார்கள், இல்லையா? ஆமாம், அதுதான் இதன் சாராம்சம். ஆரம்பத்தில் இயற்கை சீற்றங்களாலும் போர்களாலும் எழும் ஹா காரம், அதாவது மக்களின் பேரழிவு ஓலம், முடிவில் எப்படி ஜெய் ஜெய்காரமாக, அதாவது புதிய பொற்காலத்தின் வெற்றி கொண்டாட்டமாக மாறும் என்ற தத்துவத்தை விளக்கவே இதுபோன்ற உறுதியான தொட்டுணரக்கூடிய உருவகங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அழிவு என்பது முடிவல்ல. இல்லை, அழிவு என்பது எல்லாவற்றின் முடிவல்ல. அது ஒரு புதிய தூய்மையான உலகத்திற்கான சுத்திகரிப்பு செயல்முறை என்பதே இவர்களின் பார்வை. அருமை. நாம் இந்த ஆழமான பகுப்பாய்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த உரையின் முக்கிய சாராம்சத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போமா? கண்டிப்பாக. இந்த உரை வெறும் அழிவை சொல்லும் ஒரு டூம்ஸ்டே எச்சரிக்கை ஆவணம் மட்டுமல்ல, மாறாக அது சுயமாற்றத்தின் மூலம் ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்கான ஒரு தெளிவான வரைபடம். ஆமாம், வெளிப்படையான நேர்மை, எந்த ஒரு வெளி உதவியும் நன்கொடையும் இல்லாத சுய முதலீடு மற்றும் ஒருவரின் தற்போதைய தனிப்பட்ட முயற்சியே அவரது எதிர்கால பிரபஞ்ச அந்தஸ்தை தீர்மானிக்கும் என்ற தத்துவம் ஆகியவற்றை நாம் இன்று விரிவாக பார்த்தோம். சரியாக சொன்னீர்கள். அதேபோல் உலகளாவிய பெரும் குழப்பம் என்பது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அது அமைதியான பொற்காலத்திற்கு முந்தைய ஒரு அவசியமான கட்டம் என்ற ஆழமான பார்வையையும் நாம் இன்று முழுமையாக கண்டறிந்தோம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தோட இதை இணைத்து பார்க்க தோன்றுகிறது. உலகை மாற்றுவதற்கு முன் உன்னை நீ முழுமையாக மாற்றிக்கொள் என்பதுதான் இந்த முரளியின் அடிநாதமாக ஒலிக்கிறது. ஆமா, அதுதான் உண்மை. சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் விடைபெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு கேள்வி. இதை சிந்தித்து பாருங்கள். இந்த உரையில் கடைசியாக ஒரு வார்த்தை வருகிறது, மாஸ்டர் டீச்சர். அதாவது புண்ணிய கணக்கை சேர்ப்பவர் மற்றும் மற்றவர்களையும் அந்த புண்ணிய கணக்கை சேர்க்க வைப்பவர். இது எனக்குள் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை உருவாக்கியது.
அது என்ன சிந்தனை? எதிர்கால உலகத்தின் வரைபடம் என்பது எங்கோ வானத்தில் யாரோ ஒருவரால் எழுதப்படுவதில்லை. உங்களுடைய இன்றைய தினசரி செயல்களும் இந்த நிமிடம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களுமே ஒட்டுமொத்த உலகின் எதிர்காலத்திற்கான வரைபடமாக இருந்தால், அந்த பொறுப்பை நீங்கள் நிஜமாகவே உணர்ந்தால், இன்று நீங்கள் எதை வித்தியாசமாக செய்வீர்கள்? இந்த கேள்வியோடு உங்களை சிந்திக்கத் தூண்டி இன்றைய இந்த பயணத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது நிஜமாகவே ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். இந்த உரையாடல் உங்களுக்கு புதிய திறப்புகளை தந்திருக்கும் என நம்புகிறோம். உங்களுடைய எண்ணங்களே உங்கள் எதிர்காலத்தை மட்டுமல்ல, உலகின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி.